Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சங்கீதம் 91க்கு திருப்போம். சங்கீதம் 91 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பு என்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாய் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது. அவர் கோழியா? அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கிறது. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது. பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ள அங்கெங்க பூந்து, எங்கேயோ பூமிக்கடியில பூந்து, பைப்புக்குள்ள பூந்து நேர வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு நிற்கும். சாத்தான் அப்படியும் கூட. அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசா வந்து இவ்வளவு பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுக்குள்ள பூந்து, எதுக்கடியிலையாவது பூந்து உள்ள வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்தா அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான் இல்லையா? இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருதோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதுல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும்
சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் பாலசிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாய் இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்வார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார்.